நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி டெல்லியை அசால்ட்டா வின் பண்ணி அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகளை பிரகாசமாக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 187 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சோம்னா, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய டார்கெட்லாம் இல்ல, இது ஒரு ஆவரேஜான டார்கெட் தான். இந்த மேட்சை டெல்லி வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா டேவிட் வார்னர் வேற வந்திருக்காரு. டேவிட் வார்னரும் ஜேக் ஃப்ரேசரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, ஆனா டேவிட் வார்னர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஸ்வப்னில் சிங்கோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜேக் ஃப்ரேசர் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. மனுஷன் 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு. சரி, ஜேக் ஃப்ரேசரும் அபிஷேக் போறலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் எஸ் தயால் வந்தாருங்க. மனுஷன் டெல்லிக்கே யமனா மாறிட்டாரு. வந்தவுடனே பாத்தீங்கன்னா அபிஷேக் போர்ல அவுட் பண்ணாரு. சரி, அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா, அடுத்த பால்ல ஜேக் ஃப்ரேசர் அவர் பாட்டுக்கு செவனேன்னு நின்று இருந்தாருங்க மனுஷன் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா, சாய் ஹோப் இந்த எஸ் தயாலோட பாலை அடிக்க போய் அந்த பாலை எஸ் தயால் பிடிக்க போனாரு. ஆனா அவரோட கை ஸ்லிப் ஆகி போய் அந்த பால் ஸ்டெம்ப்ல அடிச்சிருச்சு. அந்த நேரம் பார்த்து ஜேக் ஃப்ரேசர் ஸ்ட்ரைக் லைனை விட்டு கொஞ்சம் வெளியே நின்று இருந்தாரு, கிரீஸ் லைனை விட்டு. இதனால அவர் அநியாயத்துக்கு ரன் அவுட் ஆயிட்டாருங்க. சரி, இவர் அவுட் ஆனா என்ன, பின்னாடி வர சாய் கோப்பு, குஸ்கர் இவங்க எல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலாங்க. சாய் கோப்பு, குஸ்கர் எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஸ்டெப்ஸும் ரன் அவுட் ஆயிட்டாரு. கிரீன் ஒரு சூப்பரான ரன் அவுட் பண்ணாருங்க. இதனால 90 ரன்னுக்கே 6 விக்கெட் இழந்து டெல்லி பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா, இனிமேல் எங்க டெல்லி மீண்டு வர போறாங்க, அவ்வளவுதான், டெல்லி இன்னைக்கு மோசமா தோக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு நிலைமை அப்படியே மாத்தினது அக்சர் பட்டேல் தாங்க. ஏன்னா மனுஷன் ஒத்தாளா நின்னு போராடி 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி ஹாஃப் செஞ்சுரினா அடிச்சு நொறுக்கி தள்ளினாரு. அவர் இருக்கவருக்கு எப்படி டெல்லிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரும் ஒரு கட்டத்துல எஸ் தயாலோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. அக்சர் பட்டேல் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலங்க. எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு டெல்லி 20வது ஓவர்ல 5 பால் மிச்சம் இருக்கும்போது 140 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால ஆர்சிபி இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா 47 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது ஆர்சிபிக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த மேட்சை வின் பண்ணனால அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணனால அவங்களோட நெட் ரன் ரேட்டும் நல்லா வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபி என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் ஒரு மேட்ச் தான், எப்படியாவது அதை மட்டும் நம்ம சிஎஸ்கே கூட வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே இந்த அளவுக்கு ஆர்சிபி மேட்சை வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் தாங்க. பிளான் பண்ணி இன்னைக்கு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எஸ் தயால் இன்னைக்கு பவுலிங்ல மனுஷன் மிரட்டி விட்டுருக்காரு. 1 இல்ல 2 இல்ல 3 விக்கெட் எடுத்து ஆர்சிபி வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.